ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மஹி. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். மாலை நேர வெளிச்சம் ஜன்னல் வழியாக படுக்கை அறையை மென்மையாக நிரப்பியிருந்தது. வருண் ஒரு நாள் முழுவதும் வங்கியில் உழைத்த களைப்புடன் வீட்டிற்குள் நுழைகிறான். அவனுடைய சாம்பல் நிற ஷர்ட்டில் வியர்வை லேசாக ஒட்டியிருக்க அவன் கண்களில் ஒரு ஆழ்ந்த களைப்பு. ஷூவை கழட்டி வைத்துவிட்டு நேராக படுக்கையில் வந்து விழுந்து சரிந்து படுத்து கொண்டான் வருண். நித்யா சமையலறையில் இருந்து அவனுடைய வரவை கேட்டு புன்னகையுடன் படுக்கை அறைக்கு சென்றாள். அவளுடைய கருஞ்சிவப்பு சுடிதாரும் தோளில் தொங்கும் மென்மையான துப்பட்டாவும் அவளுக்கு ஒரு கவர்ச்சியான தோற்றத்தை அளித்தது. நித்யா அவனை பார்த்து மெதுவாக நெருங்குகிறாள். ஒரு குறும்புத்தனமான சிரிப்புடன் அவன் மேல் மெதுவாக விழுகிறாள். ஏ பொண்டாட்டி, வலிக்குதுடி, எந்திரி என்று வருண் கண்கள் மூடியபடி சிரமத்துடன் முணங்குகிறான். நித்யா அவன் மேல் இருந்து எழும்பாமல் குனிந்து அவன் காதின் அருகில் சென்று, என்னாச்சு? என் புருஷன் ரொம்ப டயர்டாக இருக்கானா? என் வெயிட்டை கூட தாங்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன டயர்டு உங்களுக்கு? என்று நித்யா விளையாட்டாக கேட்க வருண் கண்களை திறந்து அவளை பார்க்கிறான். அவளது குறும்பான முகத்தை பார்க்க அவனுக்கு களைப்பு சற்றே குறைகிறது. ஆமாண்டி, செம்ம டயர்டாக இருக்கு. இந்த பைக் ஓட்டி இடுப்புலாம் வலிக்குது என்று வருணும் சற்று சோர்வாக கூற நித்யா அவன் நெற்றியில் மெதுவாக வருடுகிறாள். ஐயோ பாவையும் புருஷன், ரொம்ப கஷ்டப்படுறீங்க போலையே. சரி, என்ன பண்ணா அந்த வழி போகும் சொல்லுங்க என்று நித்யா கேட்க வருண் சற்றே கண்ணை மூடி யோசிக்கிறான். பொண்டாட்டி, ஒன்று பண்ணுறியா? என்ன வருண், சொல்லுங்க. இல்லடி, எனக்கு முதுகு மட்டும் மிதிச்சு வர்றியா என்று வருண் கேட்க நித்யா புன்னகையுடன், என்ன மிதிச்சு விடணுமா? அப்போ ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும். அப்போ தான் எனக்கும் எனர்ஜி வரும் என்று நித்யா கூற வருண் சிரித்து கொண்டே அவளை நெருக்கமாக இழுத்து அவள் உதட்டில் ஒரு ஆழமான முத்தம் கொடுத்தான். பொண்டாட்டி, இப்போ எனர்ஜி வந்துருச்சா? செம்மையாக வலிக்குதுடி, சீக்கிரம் மிதிச்சு விட என்று கூறியபடி வருண் தன் ஷர்ட்டை கழட்டி அந்த படுக்கையில் குப்பர படுக்கிறான். அவனுடைய பரந்த முதுகும் வியர்வையில் மின்னும் தோள்பட்டையும் மாலை வெளிச்சத்தில் ஒரு கவர்ச்சியான தோற்றத்தை அளித்தது. நித்யா படுக்கையில் மண்டியிட்டு மெதுவாக அவனுடைய முதுகில் விரல்களை ஓடவிடுகிறாள். என்னங்க, எனக்கு வேலை ரொம்ப அதிகமா? பேங்க்குக்கு போனதுலேருந்து எனக்கு ஒரு கால் கூட பண்ணல. என்ன மறந்துட்டீங்களா? பொண்டாட்டி, நீ எப்போவுமே எங்கள் ஞாபகத்தில் இருப்படி. ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதான் செம்ம டயர்டாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ நீ பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபீலிங் இருக்கே, அது எல்லா டயர்டையும் போக்கிருச்சுடி. உன் கை பட்டோன்னே ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு என்று வருண் கூற நித்யாவும் சிரித்து கொண்டபடி அவன் முதுகில் மென்மையாக மிதிக்க ஆரம்பிக்கிறாள். கொஞ்சம் மேலடி, அங்கே தான். என்னங்க, ரொம்ப வலிக்குதா? ஆமாண்டி, ஆனால் இப்போ நீ மிதிக்கவும் செம்மையாக இருக்கு, வழியே தெரியல. இதுக்கு தான் பைக் அதிகமாக ஓட்டாதீங்கன்னு சொல்கிறேன், கேட்குறீங்களா? காரில் போனால் என்ன? காரில் வண்டி போவான், உங்கள் அப்பா மாதிரி பந்தா கேஸ் தான் போவானுங்க. எனக்கு இந்த கார்லாம் செட் ஆகாது, பைக்கில் போனால் தான் கெத்து. ஓவராக கெத்து காட்டுறேன்னு ஊரை சுற்றிட்டு கடைசியில் வீட்டுக்கு வந்து ஐயோ அம்மானு கத்திட்ருக்கீங்க. அதெல்லாம் அப்படி தாண்டி, நீ எதுவும் கண்டுக்காத. இன்னும் கொஞ்சம் கீழே. பொண்டாட்டி, நீ மிதிச்ச உடனே வழியெல்லாம் பறந்து போயிடுச்சுடி. நீ மட்டும் இல்லைனா நான் என்னடி பண்ணியிருப்பேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் கொஞ்சம் பைக் ஓட்டுறதை கம்மி பண்ணுங்க, அப்போ தான் அந்த பேக் பெயின்லாம் வராது என்று வருணிடம் பேசிக்கொண்டபடி அவன் முதுகில் சாய்ந்து கொண்டாள். அவளுடைய மூச்சு வருணின் கழுத்தில் பட்டு அவனுக்கு ஒரு இனிய நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது.
அவள் மெதுவாக அவனுடைய முதுகில் ஒரு மென்மையான முத்தம் கொடுக்க வருண் திடீரென திரும்பி, பொண்டாட்டி என்னடி பண்ணுற? இந்த மாதிரி கிஸ் பண்ணா என்னால் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? என்ன, ரெஸ்ட் எடுக்க போகிறீங்களா? ஓ, உங்களுக்கு ரெஸ்ட் வேணுமா இல்லை உங்கள் பொண்டாட்டி நித்யா வேணுமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க என்று நித்யா கூற அவளுடைய கண்கள் ஆசையுடன் மின்னியது. வருண் அவளை இழுத்து படுக்கையில் அருகில் படுக்க வைத்தான். பொண்டாட்டி என் பக்கத்தில் இருந்தால் போதுண்டி, எனக்கு வேறு எதுவும் வேணாம் என்று வருண் கூற அவன் குரலில் இருக்கும் காதலும் ஆசையும் நித்யாவை உருக வைத்தது. நித்யா அவனுடைய மார்பில் விரல்களை ஓடவிட்டு, அப்படியா, சரி, அப்போ உங்களுக்கு இன்னும் என்ன வேணும் என்று மெதுவாக கேட்க அவளுடைய குரல் ஒரு மயக்கும் இசையாக வருணின் காதுக்கு ஒலித்தது. அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்து, பொண்டாட்டி, உன்னோட இந்த கண்ணு, இந்த ஸ்மைல், இதோ இப்போ என் கூட நெருக்கமாக இருக்கியே, உன் மூச்சு காற்று மேலே படுது, எனக்கு இது மட்டும் போதுண்டி, வேறு எதுவுமே வேணாம் என்று கூறியபடி வருண் நித்யாவின் கன்னத்தில் ஒரு முத்தமிட நித்யா அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். டே புருஷா, இப்படியெல்லாம் பேசாத, இந்த மாதிரி பேசினா எனக்கு உன்னை விட்டு விலகவே மனசு வர மாட்டேங்குது என்று நித்யா கூற இருவரும் ஒருவரையொருவர் ஆழமாக பார்த்து மெதுவாக முத்தங்களை பரிமாறிக்கொள்கின்றனர். அப்போது வருணின் மொபைல் ஃபோனிற்கு ஒரு அழைப்பு வர அவன் தன் பேண்ட் பாக்கெட்டில் உள்ள தன் செல்போனை எடுத்து பார்த்தான். அந்த காலை அட்டென்ட் செய்து தன் காதில் வைத்தான். டேய், உனக்கு என்னடா வேணும்? என்ன, மணி ஆறாச்சா? டே மச்சான், ஏதோ கிளம்பிட்டேன் என்று வருண் கூறிவிட்டு சட்டென்று நித்யாவிடமிருந்து விலகி அவன் சட்டையை எடுத்து வேகமாக மாட்டிக்கொண்டான். என்னங்க, எங்கே போகிறீங்க? ஒன்றும் இல்லடி, பசங்களாம் ஒன்றா இருக்காங்க, அதான் மீட் பண்ணலான்னு கூப்பிட்டாங்க. அதுக்குன்னு இப்போதான் டயர்டாக இருக்குன்னு படுத்திருந்தீங்க, அதுக்குள்ளே மறுபடியும் சுற்றணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பேசாமல் ரெஸ்ட் எடுங்க. பொண்டாட்டி, நான் வரேன்னு சொல்லிட்டேன், திடீர்னு வரலன்னு சொன்னால் பசங்க தப்பாக நினச்சிப்பாங்க. இங்கே பாரு, நைட் சீக்கிரம் வந்துடுறேன், புரியுதா என்று கூறியவன் தன் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினான். என்ன இவர், இப்போதான் டயர்டாக இருக்குன்னு படுத்திருந்தாரு, அதுக்குள்ளே ஊர் சுத்த கிளம்பியாச்சு. எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்கிறான், இவனை என்னதான் பண்ணுறது என்று நித்யாவும் வருணை நினைத்து முணங்கி கொண்டிருக்க இப்படியே நேரம் நகர ஆரம்பித்தது. இரவு 11 மணி. நித்யா அந்த ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்தபடி தன் கைகளை பிசைந்து கொண்டவாறு வாசல் கதவையே பார்த்து கொண்டிருந்தாள். வருண் இன்னும் வரவில்லை. அவள் எத்தனையோ முறை ஃபோன் செய்தும் அவன் அந்த காலை எடுக்கவில்லை. சில முறை எடுத்தவன் உடனே கட் செய்து விட்டான். அவளுக்குள் ஒரு விதமான எரிச்சலும் கவலையும் கலந்து உருண்டோடியது. என்ன புருஷன், இவ்வளோ நேரம் ஆச்சு, வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கான்னு கூட மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருக்கான். எங்கே போனான்னு தெரியல, ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறான், இன்னைக்கு வரட்டும் என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்தாள் நித்யா. அப்போது சட்டென்று வாசலில் வருணின் பைக் சத்தம் கேட்டது. நித்யா வேகமாக எழுந்து வாசலுக்கு ஓடினாள். தூரத்தில் வருணின் பைக் தள்ளாடியபடி வருவதை கண்டாள். அவளது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. வருண் பைக் ஸ்டாண்ட் கூட போட முடியாமல் தடுமாறினான். எப்படியோ ஒரு வழியாக நிறுத்திவிட்டு நித்யாவை பார்த்தான். அவனது கண்கள் சிவந்து கலங்கியிருந்தது. நித்யாவை பார்த்ததும் அவனுக்கு பயம் வந்துவிட்டது போல் இருந்தது. மெதுவாக ஹெல்மெட்டை கழட்டிவிட்டு தடுமாறியபடி நடந்தான். நித்யா அவனை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். வருண் எப்போதாவது நண்பர்களுடன் சேர்ந்து பீர் குடிப்பான் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அவன் இவ்வளவு அதிகமாக குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவான் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை. அவனது ஒவ்வொரு அடியும் தள்ளாடியது. கண்ணாடி கட்டில் ஆடுவது போல அவன் நிலை தடுமாறி நடந்தான். நித்யா கோபத்துடன் வருணை முறைத்தாள். ஒரு வார்த்தை கூட பேசாமல் உள்ளே நடந்தாள்.
வருணும் தடுமாறியபடி அவளை தொடர்ந்து உள்ளே வந்தான். அவன் அந்த நிலையில் இருந்ததால் அவனை திட்டவோ வெளியே போக சொல்லவோ நித்யாவுக்கு முடியவில்லை. உள்ளே வந்த வருண் அங்கிருந்த பெட்டில் தொப்பென்று விழுந்தான். நித்யா அவனை முறைத்தபடி நின்றாள். வருண், என்ன இது? இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு என்று நித்யா கேட்க, வருண் அவளை பார்த்து சற்று குளறியபடி, பொண்டாட்டி, பார்ட்டிடி, பார்ட்டியில் செம்மையாக என்ஜாய் பண்ணவா, பசங்கள்லாம் சரக்கு அடிக்க சொன்னாங்க, அதான் கொஞ்சம் தாண்டி குடித்தேன். என்ன கொஞ்சமா? இவ்வளோ குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? வருண், உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது என்று நித்யா கேட்க, வருண் கையை ஆட்டியபடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நித்யா, சின்னதாக ட்ரிங்க்ஸ் தானடி, அவ்வளோதான், நீ எப்படி டென்ஷன் ஆகுற? என்ன சின்ன ட்ரிங்க்ஸா? வருண், நீங்கள் எவ்வளோ குடிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க என்று நித்யா கேட்க, வருண் எழுந்து தடுமாறியபடி நித்யாவை நெருங்கினான். ஏண்டி இவ்வளோ கோவப்படுற, இங்க வா என்று அவள் கையை பிடிக்க முயன்றான். நித்யா அவன் கையை தட்டிவிட்டாள். என்னை தொடாதீங்க, முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, ஒழுங்கா பேசுங்க என்று நித்யா கேட்க, வருண் லேசாக சிரித்தான். என்ன ஒழுங்கா பேசணுமா? நான் எப்போவுமே ஒழுங்கா தாண்டி பேசுகிறேன், நீ தான் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிற, இங்க வா நம்ம 2 பேரும் என்று கூறியபடி அவளை அணைக்க முயன்றான். நித்யா வருணை விட்டு விலகினாள். என்னடி தள்ளி போற? நீ என் பொண்டாட்டிடி, இங்க வா, ஏன் தள்ளி போற என்று கூறியபடி வருண் நித்யாவை இழுத்து அணைத்து கொண்டான். வருண் போதையின் மயக்கத்தில் நித்யாவை நெருக்கமாக அணைத்து கொண்டிருக்க, அவனது முகம் நித்யாவின் கழுத்தில் புதைந்திருந்தது. நித்யா அவனை விலக்க முயன்றாலும் அவனது பிடி தளர்வதாக இல்லை. அவளுக்கு கோபம் இருந்தாலும் அவன் உளறுவதை பார்க்க அவளுக்குள் ஒரு மெல்லிய சிரிப்பு எட்டி பார்த்தது. வருண் மீண்டும் குளறிய குரலில், லட்டு, என்னடி நீ இப்படி அழகா இருக்க, உன்னை பார்த்தாலே இன்னும் போதை ஏறுது, என்னதான் சரகடிச்சாலோ நீ தாண்டி எனக்கு போதை என்று வருண் உளறிக்கொண்டிருக்க, நித்யா அவனை முறைத்தாள். என்ன, என்னை பார்த்தா போதை ஏறுதா? சரி, போதை ஓவராக இருச்சுன்னா போய் தூங்குங்க, சின்ன ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க? என்ன, நான் டார்ச்சர் பண்ணுறேனா? பொண்டாடி, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா என்று வருணும் போதையில் உளறிக்கொண்டிருக்க, நித்யா பெருமூச்சு விட்டாள். வருண் தெரியும், ஆனால் இப்போ நீங்கள் இப்படி ஃபுல்லாக குடிச்சிட்டு வளர்றதை பார்த்தா எனக்கு உங்கள் மேலே லவ் வரல, சிரிப்பு தான் வருது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா காமெடியாக இருக்கு என்று நித்யா கூற, வருண் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவனது கண்கள் போதையில் மங்கியிருந்தது. என்ன காமெடியா? நான் சீரியஸாக பேசுகிறேன்டி, என் பொண்டாட்டி, சீரியஸாக பேசுகிறேன்டி, உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் என்று அவன் கையை நீட்டி அவள் கன்னத்தை தடவினான். நித்யா அவன் கையை தட்டிவிட்டாள். போதும், தூங்குங்க என்று நித்யா கூற, வருண் மீண்டும் அவளை நெருங்கினான். அவன் முகம் அவள் முகத்துக்கு மிக அருகில் இருந்தது. அவனது மூச்சுக்காற்று அவள் முகத்தில் பட்டது. வருண், என்ன வேணும்? தூங்குங்க. பொண்டாட்டி, ஒரே ஒரு கிஸ் குடுறி, குட்டியா என்று வருண் கேட்டதும் நித்யா அவனை முறைத்தாள். ஆனால் அவனது பரிதாபமான முகத்தை பார்க்க அவளுக்கு சிரிப்பு வந்தது. என்ன வருண், நீங்க ஒரு குழந்தைய விட மோசமாக இருக்கீங்க. என்ன, நான் குழந்தையா? உன் பேபி தானடி, பேபிக்கு ஒரே ஒரு கிஸ் கூட ப்ளீஸ் டி என்று வருண் போதையில் கெஞ்சி கொண்டிருக்க, நித்யா சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து விட்டாள். சரி, ஒரே ஒரு குட்டி கிஸ் தான் தருவேன், அதுக்கப்புறம் அமைதியாக தூங்கணும், சரியா
என்று நித்யா கூறியதும் வருண் சந்தோஷமாக தலையசைத்தான். நித்யா மெதுவாக அவன் உதட்டில் ஒரு சின்ன முத்தம் கொடுத்தாள். ஆனால் வருண் அந்த ஒரு முத்தத்தோடு நிறுத்தவில்லை. அவன் அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்து ஆழமாக முத்தமிட ஆரம்பித்தான். நித்யா அவனை விலக்க முயன்றாலும் அவனது பிடி தளர்வதாக இல்லை. அவனது போதை அவனது கட்டுப்பாட்டை மீறி இருந்தது. நித்யா வருணின் இதழை தன் இதழில் இருந்து விடுவித்தாள். பொன்னாடி என்னடி தள்ளிவிட்டா? இன்னும் கொஞ்சம். உன்னோட லிப்ஸ் எல்லாம் எனக்கு அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குடி என்று வருண் கூற நித்யாவிற்கு கோபம் வந்தது. வருண், போதும்னு சொல்கிறேன்ல, நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் மாரி இருக்கீங்க. அவ்வளோ போதை தலைக்கேறிடுச்சுன்னு நினைக்கிறேன். தூங்குங்க என்று நித்யா கூற வருண் அவள் கழுத்தில் முகம் புதைத்து, ப்ளீஸ் டி, நைட் என் கூட இரு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. நான் ட்ரிங்க்ஸ் அடிக்கும் போதெல்லாம் அவன் ஞாபகம்தான் என்று கூறியபடி அவன் கைகள் அவன் இடையை மெதுவாக வருடின. நித்யா சிலிர்த்தாள். அவளுக்கு கோபம் இருந்தாலும் அவனது ஸ்பரிசத்தில் ஒரு விதமான மயக்கம் ஏற்பட்டது. வருண், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் குடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் வேணாம், சரியில்லை. எனக்கெல்லாம் தெரியும்டி. நான் என்ன பண்ணுறேன்னு நல்லாவே தெரியும். என்னை நான் பார்த்துப்பேன்டி. என்னை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். எங்கே பாரு, நான் உன் கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதில் என்ன தப்பு இருக்கு என்று கூறியபடி அவன் மீண்டும் அவளை முத்தமிட முயன்றான். நித்யா அவனை தள்ளிவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்தாள். இப்போ நீங்கள் தூங்க போகிறீங்களா இல்லையா? தூங்காமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வேற ரூமில் போய் தூங்கிடுவேன். வருண் சோகமாக அவளை பார்த்தான். ஏண்டி இப்படி பண்ணுற? நான் பாவம் இல்லையா? உன் புருஷன் உன்னை அப்படி லவ் பண்ணுறான்டி. தெரியும் வருண், ஆனால் இது லவ் இல்லை, இது வெறும் போதை என்று நித்யா பேசிக்கொண்டிருக்க வருண் படுக்கையிலிருந்து எழுந்தான். தள்ளாடியபடி நித்யாவை நெருங்கினான். வருண் போதையின் மயக்கத்தில் நித்யாவை இறுக்கமாக பற்றி கொண்டான். அவனது முத்தங்கள் அவளை ஆக்கிரமித்தன. நித்யா அவனது பலத்தை உணர்ந்தாள். அவளது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. வருணின் பிடியிலிருந்து விலக அவள் முயற்சி செய்தாள். வருண், ப்ளீஸுங்க, வேணாம், எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கு என்று நித்யா கூற வருண் அவளது பேச்சை கேட்கவில்லை. போதையின் மயக்கத்தில் அவன் தன் நிலை மறந்திருந்தான். அவனது கைகள் அவள் உடலில் அலைப்பாய்ந்தன. குளறிய குரலில், சும்மா அறி பொண்டாட்டி, நான் இப்படி தான் பண்ணுவேன், வலிச்சா பொறுத்துக்கோ, உனக்கு நல்லா இருக்கும் என்று வருண் கூற நித்யா அவனது வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியடைந்தாள். அவளுக்கு சற்று பயமாகவும் இருந்தது. அவனது போதை அவனை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளியிருந்தது. வருண், வேணா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு உங்களை இந்த மாதிரி பார்க்கவே பயமாக இருக்குது. பொன்னாடி, எதுக்கடி பயப்படுற? நான் உன்னை பார்த்துப்பேன். நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன்டி. என்னை பார்த்து ஏன் பயப்படுற? நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறனால இப்படி தாண்டி இருக்கும், புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் அமைதியாரு என்று வருண் கூற அவனது ஸ்பரிசம் அவளுக்கு வலியை ஏற்படுத்தியது. வருண், எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் நிறுத்துங்க. ஆனால் வருண் அவளது பேச்சை கேட்கவில்லை. அவன் போதை மயக்கத்தில் தன்னையும் மறந்து அவளுடன் ஒன்றிணைந்தான். அவனது முரட்டுத்தனமான அணைப்பும் போதையில் அவன் உளறிய வார்த்தைகளும் அவளுக்கு சற்று வேதனையை அளித்தது. மறுநாள் காலை வருண் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். லேசாக கண் விழித்தவன் படுக்கையில் நித்யா நேற்றிரவு அணிந்திருந்த உடைகள் சிதறியிருப்பதை கண்டான். அதை பார்த்ததும் அவனுக்குள் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. நேற்று இரவு அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்தது அவனுக்கு மங்களாக நினைவுக்கு வந்தது. ஆனால் அவனது தலை பயங்கரமாக வலித்தது. திரும்பி பார்த்தவன் குளியலறையிலிருந்து ஈரமான டவலுடன் வந்து
அவனை முறைத்து கொண்டிருந்த நித்யாவை கண்டான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. திடீரென்று நித்யா வேகமாக வந்து வருணை சரமாரியாக அடித்தாள். அவன் கன்னத்தில் ஏற்பட்ட வலியால் வருண் திடுக்கிட்டு எழுந்தான். பொண்டாட்டி, என்னடி அடிக்கிற? என்னாச்சு உனக்கு? நித்யா ஆவேசமாக வருணை முறைத்தாள். என்னாச்சுன்னு கேட்குறீங்களா? நேற்று ராத்திரி நீங்கள் பண்ண கூத்து உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணீங்க தெரியுமா? ஏதோ சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டீங்க. இதை கேட்ட வருணிற்கு தலையை சுற்றியது. நேற்று நடந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு நினைவுக்கு வந்தது. தான் குடித்துவிட்டு தள்ளாடியது, நித்யா தன்னை கண்டதும் கோபப்பட்டது, பிறகு படுக்கையறையில் நடந்தது எல்லாம் ஒரு கனவு போல வந்து போனது. நித்யா இன்னும் கோபமாக அவனை முறைத்து கொண்டவாறு, வருண், நான் நேற்று நைட்டு எப்படி பயந்து போனேன் தெரியுமா? நீங்கள் குடிச்சிட்டு வந்ததே எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணிச்சு தெரியுமா? என்று நித்யா கூறியதை கேட்ட வருண் படுக்கையிலிருந்து எழுந்து நித்யாவை நெருங்க முயன்றான். நித்யா, ப்ளீஸ் டி, சாரி. எனக்கு நேற்று நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு மட்டும் தோணுதுடி. சாரி நித்யா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்று வருண் பேசிக்கொண்டிருக்க அப்போது நித்யா அவனை தடுத்து ஒரு அடிப்பின் வாங்கினாள். என்ன, தெரியாமல் பண்ணிட்டீங்களா? குடிச்சா எல்லாம் தெரியாமல் தான் நடக்குமா? இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எதுவும் பேச போகிறதில்ல என்று கூறியபடி அவள் வேகமாக அறையை விட்டு வெளியேறினாள். வருண் குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்தபடி நின்றான். நாள் முழுவதும் நித்யா வருணிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வருண் அவளை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயன்றான். அவளுக்கு பிடித்த உணவுகளை சமைத்தான். அவளுக்கு பிடித்த பாடல்களை போட்டான். அவளிடம் ரொமான்டிக்காகவும் பேசினான். ஆனால் நித்யா ஒரு வார்த்தை கூட வருணிடம் பேசவில்லை. பொண்டாட்டி, ஏண்டி இப்படி இருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசு. நான் பண்ண தப்பு தாண்டி, எனக்கு நல்லா புரியுது. சாரி நித்யா. இங்கே பாரு, இனிமேல் இந்த அளவு குடிக்க மாட்டேன் என்று வருண் கூற நித்யா வருணை பார்த்தாள். வருண், அப்போ கூட நான் குடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேறீங்க. இந்த அளவுக்கு குடிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்போ குடிப்பீங்க. பொண்டாட்டி, புரிஞ்சுக்கோடி. திடீர்னு எப்படி நிறுத்துறது? உனக்கு ஒன்று தெரியுமாடி, நான் குடிக்க ஆரம்பித்ததே என் வாழ்க்கையில் நடந்த அந்த பாஸ்டெல்லாம் மறக்க தான். வழியில் தாண்டி குடித்தேன். ஆனால் நீ என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் சந்தோஷத்தில் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது எப்படி டக்குன்னு நிறுத்துறது? இங்கே பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக உனக்காக நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அதுக்குன்னு பேசாம மட்டும் இருக்காதுடி என்று வருண் கூற நித்யாவும் சற்று கலங்கி போனாள். அவளது கோபம் கொஞ்சம் தணிந்தது. வருண், எனக்கு புரியுது, நீங்கள் எதுக்காக குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ நம்ம லைஃப் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நம்ம கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி குடிக்காதீங்க. எனக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க ப்ளீஸ் என்று நித்யா கூற வருண் அவளது கைகளை தன் உதட்டில் வைத்து முத்தமிட்டான். பொண்டாட்டி, நான் நிஜமாக தான் சொன்னேன். நான் வழியை மறக்க தாண்டி குடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்போது ஒவ்வொரு தடவை நான் குடிக்கும்போதும் சந்தோஷத்தில் தாண்டி குடிக்கிறேன். ஆனால் அது உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அதிலிருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நேற்று நைட்டு நான் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டேனா? வருண், ரொம்ப சாரிடி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டேன். சாரி. ரொம்ப வலிச்சுதா? ஆமாம். எங்கே பாரு நித்யா, இனிமேல் உன்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்த மாட்டேன். உன்னை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன்டி. உனக்கு எந்த கஷ்டம் வராமல் நான் பார்த்துக்கிறேன். லவ் யூ நித்யா என்று வருண் கூற நித்யா வருணின் கண்களை பார்த்து அழகாக புன்னகைத்தாள்.
அவளது கோபம் முழுமையாக தணியவில்லை என்றாலும் வருணின் உண்மையான வருத்தமும் அன்பும் அவள் மனதை இலக வைத்தது. அவள் வருணை நெருங்கி அவன் தோளில் சாய்ந்தாள். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.